கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு சாதிச்சிருந்திருக்கலாம் அந்த டயத்துல. அந்த டயத்துல எனக்கு கண்டிப்பா அந்த எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 5 வருஷமாவே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சத செய்க. ஓகே, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 வருஷமாவே எனக்கு ஆசை இருக்கும். ஆனா யாராவது ஏதாவது நம்ம ஃபேமிலில சொல்லிருவாங்களோ, இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே நான் வெளியிலயே போகவே மாட்டேன். அந்த கொரோனாவோட வந்து ரொம்ப கடன் பிரச்சனை. எங்க மாமியார் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப ஊர்ல கடன் பிரச்சனை. எல்லா சைடுமே கடன் பிரச்சனை. வெளியில தல காட்ட முடியாத அளவுக்கு அந்த கொரோனா டயத்துல நாங்க பாதிச்சிருந்தோம். சரி அந்த டயத்துலலாம் அந்த மாரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அத நெனச்சிட்டு இருந்தத அப்படியே நான் விட்டுட்டேன். ஆனா அந்த டயத்துல நம்ம பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா இந்நேரம் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கும். அந்த கொரோனா டயத்துல யூடியூப் சேனலுங்க எங்க பார்த்தாலும் பரவிருச்சு. எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சுருச்சு. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், அதுல சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அது தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அதனால இப்ப யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு போறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு என்ன கார்த்திக்ன்னு போட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொண்டு போறது ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு உள்ளதுல கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு வீடியோ 2 வீடியோஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ரீச் குடுத்துச்சுன்னா, கண்டிப்பா அதில வந்து சாதிச்சிரலாம். ஆனா அந்த மாரி ஒரு வீடியோஸ் எனக்கு இந்த அளவுக்கு இந்த இவ்வளோ நாள்ல எனக்கு ரீச்சே குடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். கோகனட்டர் கார்த்திகா. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து இப்ப நம்ம 7000 எனக்கு வந்து 7K வந்து ஃபாலோவர் வரப்போறாங்க. வந்துட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு வாட்ச் ஹவர் இன்னும் வரல. ஹாய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கோ ஃபார் யூ கோல். ஓகே. மோட்டிவேஷனா எனக்கு 2, 3 மெசேஜ்லாம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல 1000 சாரி இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, 1000 சாரி 7000 ஃபாலோவர் வந்து வரப்போறாங்க. 4000 மணி நேரம் வாட்சர் வந்து எனக்கு இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் இருக்கு. 1 மாசமா 1 மாசத்துக்குள்ள எப்படியா ரீச் பண்ணிடுவேன். ஆனா ஒரு வீடியோ எப்படின்னு தெரியாது. சில வீடியோ ஒரு வீடியோவ அதிகபட்சம் வியூஸ் போயிருச்சுன்னா எனக்கு கிடைச்சிரும் வாட்ச் ஹவரு. அப்ப மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும். மானிட்டேஷன் அப்ளை பண்ண உடனே சம்பளம் வருமாங்கிறது அதுவும் கிடையாது. நெறைய வீடியோஸ் இப்ப வந்து இந்த 1 வருஷமா நம்ம வீடியோ போடுறதுனால, என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே YouTubeல சர்ச் பண்ணி அது எப்படி, என்ன, ஏது நம்ம சம்பளம் கைக்கு வாங்குற அளவுக்கு தினைக்கும் ஏதாவது ஒரு வீடியோஸ் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்தாலே வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு, இந்த YouTubeல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 1 வருஷத்துக்குள்ளயே எப்படியாவது நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணிறணும். 1 வருஷம் தாண்டுனா வாட்ச் ஹவர்லாம் குறையும் அப்படிங்கிறதுல வந்து கரெக்ட்டா இருக்கேன். அதனால வந்து இனிமேல் ரெகுலரா 1 மணி நேரம், 2 மணி நேரம் லைவ் போட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். ஆனா வந்து இந்த வீடியோஸ்லாம் போட்டா ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ரீச் கிடைக்கும். ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ரீச்சே கிடைக்காது. 30, 40, 50 இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. அது என்னன்னு தெரியல. நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்குலாம் போய் விழுகாதா என்னன்னு எனக்கு தெரியல. 6000 ஃபாலோவர் இருக்காங்க. ஒரு 1000 பேர்னால நம்ம வீடியோஸ் பார்த்தா கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த வாட்ச் ஹவர் வந்து கிடைக்கும். 6000 ஃபாலோவர் இருந்தா கூட 30, 40 அப்படிதான் வந்து வியூஸ் போகுது. ரீசென்ட்டா இப்ப பாருங்க எனக்கு ரொம்ப வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையுது. நான் ஒரு 4, 5 வீடியோஸ் தான் வந்து எனக்கு வந்து வியூஸே இந்த 1K சாரி 1K வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 400 ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸால ஒரு எந்த பிரயோஜனம் கிடையாது. வந்து ஃபாலோவர் மட்டும் நம்மளுக்கு வருவாங்க. அடுத்து இந்த வீடியோஸ்ல எனக்கு போட்டிருந்தேன்னா ஒரு 10, 15 வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து 1K, 2K, 3K அப்ப 5K, 6K அப்படி வந்து எனக்கு போயிருக்கு. மத்தபடி வீடியோஸ் எல்லாமே 30, 40, 50, 20, 10, 14 கூட எனக்கு போயிருக்கும் பாருங்க. 14, 5, 6 இப்படிதான் வந்து நான் அது வந்து போயிருக்கும். சரி அந்த வீடியோஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணிறலாம். அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா இடையில நான் என்ன பண்ணுனேன்னா, ஒரு 4, 5 வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வீடியோஸ் தான் அதிகமா காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், வியூஸ் ஒரு 5 வியூஸ், 6 வியூஸ் போகும் பாருங்க. அத போய் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஒரு 1 வீடியோஸ், 2 வீடியோஸ். ஆனா மறுநாளே பார்த்தீங்கன்னா, 30 மணி நேரம், 40 மணி நேரம் வாட்ச் ஹவர் வந்து குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 2 ஒரு 15, 12 இப்படி போன வியூஸ் வீடியோஸ் தான் வந்து நான் வந்து டெலீட் பண்ணேன். ஆனா, அதில வாட்ச் ஹவர் மட்டும் எப்படி குறைக்கிறாங்க? 30 மணி நேரம், 40 மணி நேரம் அப்படியே மொத்தமா அது வந்து குறைச்சர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதெல்லாம் எதுலயுமே இப்ப நான் வந்து இது பண்றதே கிடையாது. போடுற வரைக்கும் நம்ம போடுவோம். 1K என்ன, 2K என்ன வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து